வெல்கம் டு துப்சுக்கு பிக் பாஸ். ஏய் என்னையா பிக் பாஸ்ன்ட்ட? ஓ அது இல்லையா? சரி நானே சொல்றேன். வெல்கம் டு அவர் ஷோ துபுச்சுக்கு பிசாசு. ஆமால, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிசாசை பத்தி பார்க்க போறோம். இதுல முக்கியமான இன்ட்ரெஸ்டா என்ன ஆக போகுதுன்னா, பிசாசுகளை நம்ம இன்ட்ரி பண்ண போறோம். இதுல 4 விதமான நாசமாப்போட பிசாசு வராங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் நம்ம கூப்பிட்டு இன்ட்ரி பண்ண போறோம். அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் வர போறது நெப்போலியன். டேய் நெப்போலியன் இல்லடா, அவன் பேர் அப்போலியன். ஐயா. வெல்கம் டு அப்போலியன். கிளாப் பண்ணுங்க. ஏண்டாவே என் பேர் நெப்போலியன், அப்போலியனுக்கு பதிலாக நெப்போலியன் சொன்னது யாராவது? சக இருங்க, நம்ம தம்பி தான், நம்ம பையன் தான் விடுங்க. எதுவும் பண்ண. சரி உங்க பேர் எல்லாத்துக்கும் சொல்லிருங்க. பேரு அப்போலியன். சரி ஓகே, அப்போலியனை உட்கார வச்சிடலாமா? உட்காருங்க அப்போலியன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறவன் அவன் ஒரு படுபாவி பவன். எப்படின்னா, மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு பெற்றவன், ஆனா ஏசப்பா கிட்டே செருப்படி வாங்கினவன். அவனை தான் நம்ம கூட கூப்பிட போறோம். அவனை வெல்கம் பண்ணிடலாமா? வெல்கம் டு லூசிபர். இங்க வா. நானா? ஆமா நானா? நீதான். மக்கள் மத்தியில செல்வாக்கு வாங்கினே. சரி, அடுத்து நம்ம சொன்ன ஏசப்பா கிட்ட செருப்படி வாங்கினது செருப்படி. ஆமா. 5 ரூபாய்க்கு அடிக்க சொன்னா 5 ரூபாய்க்கு மட்டும் அடிக்கணும், 50 ரூபாய்க்குலாம் அடிக்க வேணாம். சரியா? உங்க அளவுக்குலாம் என்ன நடிக்க தெரியாது. அதெல்லாம் உண்மைதான். போய் உட்காந்துங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து வெல்கம் பண்ண போறது லேகியோன். இவன் எப்படின்னா, இவன் தனியாள் இல்ல, இவன் கூட 6000 பேர் இருக்காங்க. சும்மா தனியாளா தலைவர் வரமாட்டாரு. வாங்கப்பா. வெல்கம். நல்லா கிளாப் பண்ணுங்க. என்ன 6000 பேரோட வரேன், ஒரு பொன்னாடை கிண்ணாடை இல்லையா? பன்னிகளுக்கு போன பன்னாடை தானே நீ, உனக்கு பொன்னாடை கேக்குதா? போய் மூட்டு உட்கார்றா. உனக்கெல்லாம் சேர் கொடுக்கறதே பப்ளிக் முன்னாடி அசிங்கப்படுத்தாம. உனக்கெல்லாம் சேர் கொடுக்கறதே பெருசு. உட்காரு. ஓகே, எல்லா பேயும் வந்தாச்சு. இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நிறுத்து. எங்க தலை வராம நாங்க இன்டர்வியூலாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். எந்திரிச்சு போயிடுவோம். தலைவனா? அவன் யாரு? இன்னொன்னே இவங்கள வச்சு நம்ம இது பண்ண முடியும். இது தலைவன் வேறையாமே. சரி, உங்க தலைவன் பேர் என்னடா? எங்க தலைவன் பேரு பேசபிளா? இது என்னடா பேரு? பேசபிள் பிஞ்சு போன செப்பல்னு சரி, வச்சிருக்காங்க. அவனே வெல்கம் பண்ணி தொலைகிறோம். சரி வாங்கப்பா. பிஞ்சு பண்ண செப்பல். தலை வராருல, கை தட்டு. இன்னொன்னே தலைவர் அமைதியா வந்து உட்காந்துட்டாரு. இருடா கேட்போம். என்ன தலைவா, உன்னை ரொம்ப பில்டப் பண்ணாங்க, வந்து அமைதியா உட்காந்துட்ட. பாடமண்டலத்துல எல்லாவையும் எப்போ நீங்க பூமியில என்னடா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? பூமிக்கு வந்துட்டல, இப்படிதான் பண்ணுவோம். உட்காரு. ரொம்பதான் பண்றீங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்வியூ ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம வந்தது அப்போலியன், அவரே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவர்கிட்டருந்தே இப்போ நம்ம அவர்கிட்ட வந்து கேட்போம். அவரோட பேர் என்ன, அந்த பேரோட அர்த்தம் என்ன, அவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இது எல்லாத்த பற்றி தான் நம்ம கேட்க போகிறோம். சரி வாங்க கேட்போம். சரி அப்போலியன், இது என்ன தமிழ் பேர் மாதிரியே இல்லையே, இந்த பேருக்கு அர்த்தம் என்ன? தமிழ் ஏதாச்சும் பேர் இருக்கா? தமிழ்லாம் அது வந்து அசிங்கமாக சொல்லுவாங்க. அசிங்கமாக சொல்லுவாங்களா? சரி 1-2 நல்ல பேர் இருக்குமே, அதையாச்சும் சொல்லுங்க. சரி 1-2 பேரை சொல்கிறேன். தமிழில் வந்து அலிம்பன்னு கூப்பிடுவாங்க. அலிமனா? இதெல்லாம் வேணாம், அப்போலியனே நல்லா இருக்கு, நாங்கள் அப்படியே வச்சு. சரி உங்களோட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னோட ஸ்பெஷாலிட்டி வந்து ஆக்சிடென்ட் நடக்குது. எப்படின்னு தெரியுமா? என்ன, ஒன்று ஃபோன் பேசிட்டே போவாங்க, இல்லைன்னா ஸ்பீடாக 100ல் போவாங்க. இல்லையே, அவங்களுக்குள்ள நான் இருந்து கிரியை செய்கிறனால தான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அவங்க ஆக்சிடென்ட் ஆகிட்டு நான் அழகாக நரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். ஓ, இந்த வேலைக்கெல்லாம் மூல காரணம் நீ தானா? ஆமா. அப்படி போடு. வெல்டன். நல்லா பண்ணுறப்பா. தேங்க்யூ. உங்களுடைய வேலைக்கு வெல்கம். சரி நம்ம லூசிபர்ட்ட கேட்போம் நெக்ஸ்ட். ஆமா, உங்க பேர் வந்து ஹாலிவுட் ஆக்டர் நேம் மாதிரி இருக்கே, தமிழ்லலாம் உங்களுக்கு பேர் இல்லையா? பின்ன உங்க ஊர் மாதிரி சூரி, பூரி, சுப்பையா, கருப்பையா அப்படி வைப்பீங்க. சரி சொல்லுங்க, ரொம்ப தான் சலிச்சுக்கிறீங்க. எனக்கு வந்து தமிழ்ல ஒரு பேர் இருக்கு, ஆனா அது ரொம்ப பெருசா போமா, அது உங்களால சொல்ல வர முடியாது. ட்ரை பண்றோம், சொல்லுங்க. என் பேரு அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. நான் இத்த
பெருசா இருக்கு. சொன்னேனா நம்மளுக்கு அந்த பேரே தேவையில்ல. நாங்க லூசிபர்னே கூப்பிட்டுக்கிறோம். சரி உங்க ஸ்பெஷாலிட்டி என்ன? ஏன் ஸ்பெஷல் என்னன்னா இந்த இவங்களாம் இந்த ஆச்சு பூச்சு அப்படிதான் பண்ணுவாங்க. சரி. நான் அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு பெருமையை தான் போடுவேன். விழுதுறாங்க பைப்பில் ஈஸியாக நடந்து கூட்டி போயிடலாம். சூப்பரு. இப்படி பண்றாப்ல பாருனே. உங்களோட வேலை? ஆமாம், என்ன வேலை தான்? கொத்து கொத்தா கொண்டு போறது உன் வேலை தான். ஏன் வேலை தான், வேலை தான். பைபிளில் ஹிஸ்டரி நாட்டு வருவேன், ஐம்பது ராஜாவை நான் கூட வந்து பெருமையில தான் விழுந்து கிடக்குறான். அதுதான் ஐயோட வேலை. சூப்பருங்க, நல்ல வேலைங்க, நல்ல சேவை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து லேகியோனை பார்த்துருவோம்னே. ஒருவேளை இவன் பஸ் ஸ்டாண்டில் லேகியம் எங்கேயும் விற்றுருப்பானே. லேகியோன்னு வச்சுருக்காங்க. சும்மா அவன்கிட்ட கேட்போம். என்ன லேகியோட திங்கிற லேகியம் நினைச்சீங்களா? எனக்கு தனி பவரே இருக்கு. அப்படி என்ன பவர் இருக்கு? என்னை பத்தி தெரிஞ்சுக்கன்னா தனி கலையே வேணும்பா. சரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கேட்போம். ஃபார் எக்ஸாம்பிள் தண்டவாளத்துல தலை வச்சு சாவியா? நான் விஷம் குடிச்சு செத்தாலும் சாவேன், தண்டவாளத்துல தலையை வைக்க மாட்டேன். நான் தலைவனில் தலை வைக்கவே நான் பயப்படுவேன், தண்டவாளத்தில் போய் தலை வைக்கணுமா? பாத்தீங்களா? நான் உனக்குள்ள இருந்தா நான் ஈஸியா படுத்து செத்து போயிருவேன். அப்போ அவங்களுக்குலாம் தைரியத்தை கொடுக்குறவே இவன் தான் போலனே. அது மாதிரி பெட்டு மாதிரி இருக்கு, நீ மாதிரி போய் உள்ள போய் உட்காந்து படுத்துற. ஆமா, அவன் இன்ஜின் காரில் உள்ள போறான். எனக்கு தனி இன்னொரு பவர் இருக்கு. அது என்னது? எனக்கு 1000 சங்கிலியால கட்டினாலும் நான் ஈஸியா வந்துருவேன். எப்படி? எப்படினே? 6000 பேர் கூட இருக்காங்கல்ல, சும்மாவா? ஆமாண்ணே. சரி சரி. சரி, இவங்கெல்லாம் ரொம்ப புகழ்ந்தாங்களே, அந்த தலைவரை பத்தி கேட்பேன். தலைவரை பத்தி கேட்க போறேன். கை தரு. நிப்பாட்டுங்க. அவன் ஒரு ஆளுக்கு அவனுக்கு போய் கை தட்டலு. எங்க தலைவர் என்னையா விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கேன். என்னையா? சரி இருங்க சார், கோச்சுக்காதீங்க சார். ஆமா, உங்களையும் இவங்க தலைவங்கிறாங்க. நீங்க வந்து என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ரொம்ப பெருமைப்பட்டிருக்கணும். அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள். ஓவரா புகழாதீங்க, சொல்லுங்க. ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போதான். நான் வந்து என்ன பண்ணுவேன், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நான் நடந்ததை மட்டும்தான் சொல்லுவேன், நடக்கிறது மட்டும்தான் சொல்லுவேன். சரி. நான் என்ன சொல்லுவேன், நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். அதனால தான் எனக்கு தலைவலாம் வச்சுருக்கேன். அது எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் குறி சொல்றவங்க குடுகுடுப்புக்காரவங்களா இருப்பாங்களே, அவங்களுக்குலாம் நான் தான் இருப்பேன். ஓ வேலை தானா? அதுல எனக்கும் லாபம் கிடைக்கும். அது என்ன நான் லாபம்? குறி சொல்றோம்ல, சரி, எனக்கும் ஆத்மா கிடைக்கும்ல நிறையா. நடந்து கொண்டு போக ஆத்துமா. அதனாலதான் இங்க சர்ச்சுக்கு கூட்டி வரவே வர மாட்டாங்க. நீ ஈஸியா நடந்து கூட்டி வரியா? எங்க வேலையே அதுதான்யா, போயா. சரி சரி, நல்ல வேலை, சூப்பரு. சரி, நம்ம இன்ட்ரி வந்தாங்கல்ல, எல்லாத்துக்கும் gift கொடுத்துடலாமா? எங்க ஷோ சீக்கிரம் கொடுங்க, எந்திரிச்சு போயிருவோம் அப்புறம். எங்க ஷோக்கு வரவங்க எல்லாருக்குமே ஒரு gift கொடுக்கறது வழக்கம். சரி, நம்ம gift-ஆ கொடுக்காம ஒரு பாட்டு கச்சேரியா பண்ணிடலாமா? சரிங்களா? பண்ணலாம். வாங்கப்பா, பாடகர்கள் வாங்க. பூமியில வந்தது ஒரு நல்லதுதான், கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க பத்தியா? பொறுத்துருந்து பாரு. ஏசப்பா உங்க நாம நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நோய்கள் தீர்வோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது, எல்லா பாவங்கள் பறந்தோடுது. என்னண்ணே இவங்க ஒரு பாட்டுக்கே ஓடிட்டாங்க. எப்படி தெரிஞ்சிட்டாங்க பத்தியா இல்லையானே? இந்த பரதேசி பையலுக்கு பெருமை வேற. இதுல தலைவர் இருந்த பத்தி அவனை பாத்தியா? தெரிஞ்சில ஓடுறேன். அவன் தான் பதம் ஒண்ணா, இவன் தலைவனா? லூசிபரை பத்தியானே? அவனே ஒரு எருமை, அவனுக்கு பெருமை, இதவே மக்களிடவே பெருமையை வைப்பானா? தெரிஞ்சில ஓடுறேன். அவன் அதான்டா வருஷம் ஓடுறாங்கடா, அலறிட்டே ஓடுறாங்கடா. எப்படி தலை தெறிக்க ஓட்டாங்க பத்தியா? அதான்டா ஏசப்பா நம்மளா சும்மாவா? அந்த நாமத்துக்கு இல்லாத பவர் இந்த பூமியில எதுவுமே இல்லை. அந்த நாமத்துக்கு முன்னாடி இவங்களாம் நிக்க கூட மாட்டாங்க.